நண்பர்களே, ஒரு பிரச்சனை இருக்கிறது. மற்றும் ஒரு பிரச்சனை உள்ளது, போக்குகள். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. மலச்சிக்கல் நீக்கப்படாவிட்டால் இது நீண்ட காலத்தில் பைல்ஸ் உருவாகும். பைல்ஸ் நீக்கப்படாவிட்டால் அது அனல் ஃபிஷர் உருவாகும். இந்த மூன்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன். மேலும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறுவேன். பைல்ஸ் நோய் நிற்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும், மேலும் இது மற்ற சிக்கல்களில் இல்லாமல் இருக்க இதை 11 செய்து புரிந்து கொள்வோம். நண்பர்களே, மலச்சிக்கல் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் என்ன நடக்கிறது என்றால், மலச்சிக்கல் மிகவும் கடினமாகி விடுகிறது. கடினமாகிவிட்டால் என்ன நடக்கிறது என்றால், அந்த சுவர் ரெக்டம் உங்களுக்கு தெரியும், நமது உணவு வாயில் நுழைகிறது மற்றும் மலச்சிக்கல் மூலம் மீதமுள்ள பொருள் வெளியேறுகிறது. ஜீரணமாகிய பிறகு இரத்தத்தில் செல்லும் பொருள் சென்று விடுகிறது மற்றும் மீதமுள்ள நார்ச்சத்து போன்றவை மலச்சிக்கலில் செல்கின்றன. பெரிய குடல் மற்றும் சிறிய குடலின் மூலம் உணவு செல்கிறது. அதன் பயனுள்ள சாறு கீழே எடுக்கப்படுகிறது மற்றும் மீதமுள்ளவை தொடர்கிறது. பின்னர் அதிலிருந்து நீரும் எடுக்கப்படுகிறது. மலச்சிக்கலின் மிகப்பெரிய காரணம் உடலில் நீரின் குறைபாடு. நீரின் குறைபாடு இருந்தால் மலச்சிக்கல் ஏற்படும் மற்றும் மலச்சிக்கலில் கடினமாக இருக்கும். இப்போது அது ரெக்டம் மற்றும் அனஸ் வழியாக செல்கிறது. அனஸின் சுவர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மென்மையானது. நமது உதடுகளின் கீழ் சுவர் போல மென்மையான பிங்க் நிற சுவர் இருக்கும். அதில் கடினமான மலச்சிக்கல் அல்லது அதை கிழித்து செல்கிறது. அதனால் இரத்தப்போக்கு தொடங்குகிறது. மலச்சிக்கல் சென்ற பிறகு இரத்தப்போக்கு நிற்கிறது. அடுத்த முறை ஒரு கடினமான மலச்சிக்கல் மீண்டும் அதையே கிழித்து செல்கிறது. மீண்டும் மீண்டும் அதை கிழிக்கும் போது இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் பைல்ஸில் எந்தவித வலி இல்லை. வெறும் மலச்சிக்கலின் பக்கத்தில் நீங்கள் ஒரு சிவப்பு நிற இரத்தத்தின் பட்டையை காணலாம். சில நேரங்களில் ஒரு துளி இரத்தம் விழுகிறது. இரத்தப்போக்கு நிற்காவிட்டால் பைல்ஸ் வளர்ந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு இரத்தத்தை மெல்லியமாக்கும் மருந்து பைல்ஸ் நோயை அதிகரிக்கிறது. அதிக இரத்தப்போக்கு ஏற்படும், ஏனெனில் இரத்தம் மெல்லியதாக இருக்கும். மலச்சிக்கல் பைல்ஸின் முக்கிய காரணமாகும். எனவே நீங்கள் மலச்சிக்கலை தவிர்த்தால் பைல்ஸ் நோயிலிருந்து விடுபடலாம். மேலும் 15 நாட்கள் நீங்கள் மலச்சிக்கலை முற்றிலும் சாதாரணமாக வைத்தால் பைல்ஸ் இருந்தாலும் அது சரியாகிவிடும். பைல்ஸ் குறித்து மக்கள் பெரும் கவலையில் இருக்கிறார்கள். டாக்டர்கள் அதற்கான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். மயக்கமும் செய்ய வேண்டும். பல சிக்கல்கள் உள்ளன. எனவே நண்பர்களே, பைல்ஸை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பைல்ஸின் மூல காரணமான மலச்சிக்கலை சரி செய்ய வேண்டும். எனவே நான் இப்போது உங்களுக்கு மலச்சிக்கலை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை சொல்லப் போகிறேன். முதலில் நினைவில் கொள்ளுங்கள், மலத்தில் அதிக அளவு நைசரல் ஃபைபர் இருந்தால் மலச்சிக்கல் நீங்கலாம். அதற்காக நீங்கள் எந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை பார்ப்போம். பப்பாளி, ஆப்பிள், கொய்யா மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை நன்றாக சாப்பிடுங்கள். எவ்வளவு இலைகள் கொண்ட காய்கறிகள், குறிப்பாக கீரை இலை, கேரட் இலை, முள்ளங்கி இலை, கோவா இலை, இவை அனைத்தையும் அதிகமாக சாப்பிடுங்கள். நல்ல முழு தானியங்களை சாப்பிடுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட அரிசி, சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை ஆகியவற்றை தவிர்க்கவும். ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். கொருஸ் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தோலுடன் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். எண்ணெய் பொருட்களை தவிர்க்க வேண்டும். முட்டையை தவிர்க்க வேண்டும். மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். நர்ஸ் கூட மலச்சிக்கலை உருவாக்க உதவுகிறது. எனவே இவற்றில் சிறப்பு ஃபைபர் இல்லை என்பதால் ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறது. மேலும் ஒரு வேலையை செய்யுங்கள். நீரை அதிகமாக குடிக்க வேண்டும். இது மலத்தை நரமமாக்குகிறது. உடலில் அதிக நீர் இருந்தால் அது மலத்துடன் வேலை செய்ய நிறுத்துகிறது. எனவே குறைந்தது 8 முதல் 10 கண்ணாடி நீர், அதாவது 2 முதல் 2 மற்றும் பாதி லிட்டர் நீர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம், நீங்களும் கூறுகிறீர்கள், நீரின் பதிலாக நான் ஜூஸ், தேங்காய் நீர் அல்லது மோர் எடுத்துக்கொண்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மோர் கூட மலச்சிக்கலை நீக்குவதில் மிகவும் நல்லது. அதிக நீர் கண்டிப்பாக குடியுங்கள். குறிப்பாக காலை எழுந்தவுடன் 12 கண்ணாடி தண்ணீர் குடியுங்கள். உங்கள் இதயத்தில் தாக்கம் ஏற்படவில்லை மற்றும் சக்தி குறைவாக இல்லை என்றால் இதை சுலபமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்லது. பல அலோபதி மருந்துகள் உள்ளன. டல், கோ மற்றும் கிரேமல் மற்றும் கிரேமாஃபின், இவை அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த ரசாயனங்களை கொண்டுள்ளன. இது வயிற்றை
கிரகிக்க வைக்கிறது, வயிற்றின் ஆர்வத்தை தூண்டுகிறது மற்றும் அதனால் அதிக அளவில் மலம் ஏற்படுகிறது. ஆனால் அதைவிட நல்லது திரிபலா. நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், திரிபலா ஹரிட்வாகனா, இந்த மூன்றையும் சேர்த்து திரிபலா பொடி தயாரிக்கப்படுகிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் ஹஸ்க் என்று அழைக்கப்படும் இந்த சப்கோல் ஹஸ்க் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பில் உடன் இந்த அனைத்தையும் சேர்த்து ஒரு தயாரிப்பு உருவாகிறது. அது மிகவும் நல்லது. ஆம், யாருக்கு பாஸ் ஆகிவிட்டது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் கொள்ளுங்கள், இந்த சூடான தண்ணீரில் கொஞ்சம் எப்சம் உப்பு சேர்த்து அந்த சூடான தண்ணீர் குளிர்ந்ததும் அதில் உட்காருங்கள். மலம் கழித்த பிறகு அதில் உட்காருங்கள். பைல்ஸில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படத் தொடங்கும் போது தொற்று ஏற்படத் தொடங்கும் போது இது மிகவும் எரிச்சலூட்டும். இதனால் எரிச்சல் குறைகிறது. அதன் பிறகு நீங்கள் விரும்பினால் குளிர்ந்த கம்ப்ளைண்ட் பயன்படுத்தலாம். அது குளிர்ச்சியை ஏற்படுத்தும், இரத்தப்போக்கு நிற்கும். எனவே இந்த இரண்டையும் நீங்கள் செய்யலாம். ஆலோவேரா ஜூஸ் உள்ளூர் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். அது வலி மற்றும் வீக்கம் இரண்டையும் குறைக்குது. கோகோ பயன்படுத்தலாம். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், பாஸ் செய்யும் போது அழுத்தம் கொடுக்க வேண்டாம். வரவில்லை என்றால் வரவில்லை. நீங்கள் உணவை அதிகரிக்கவும் ஏதாவது செய்யவும், ஆனால் அழுத்தம் கொடுத்து செய்தால் பைல்ஸ் அதிகரிக்கும். பைல்ஸின் ஒரு சிக்கல் உள்ளது. அதனை நாங்கள் அனல் ஃபிஷர் என்று அழைக்கிறோம். பைல்ஸ் அதிகரிக்கும் போது மற்றும் அங்கு நரம்புகளை ஈடுபடுத்தி கொள்ளும். பின்னர் அதில் மிகவும் கடுமையான வலி ஏற்படும். அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தொற்றும் ஏற்படும். இதனால் மேலும் பாதிப்பு ஏற்படும். இதை ஏற்பட விடக்கூடாது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. மலச்சிக்கலை தவிர்க்கவும், உடற்பயிற்சி செய்யவும், யோகா செய்யவும், குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும். அப்படியான உடற்பயிற்சி செய்யுங்கள். குறிப்பாக வயிற்றுக்கான உடற்பயிற்சி. இது மலச்சிக்கலின் மிகப்பெரிய எதிரி. புகைப்பிடித்தல், மதுபானம் மற்றும் ஜர்தா, குட்கா மற்றும் எந்தவிதமான காரமான உணவையும் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எண்ணெய் இல்லாத உணவை தயாரிப்பது மலச்சிக்கலுக்கு மிகவும் நல்லது. எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எவ்வளவு காரமான உணவை தவிர்க்கலாம். பொரித்த உணவையும் தவிர்க்கவும். மிகவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள். இதனால் உங்கள் மலச்சிக்கல் நீங்கும். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் திரிபலா மற்றும் நான் சொன்ன இசப்கோல் ஆகிய இரண்டும் இயற்கை பொருட்கள். நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, என் பெயர் டாக்டர் பிமல் சாஜேட். உங்களுக்கு தெரியும், இதயம் சிகிச்சை செய்கிறார்கள் மக்கள், அறுவை சிகிச்சை இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல். ஆனால் எனது பொழுதுபோக்கு சில சமயங்களில் உங்களுக்கு சில ஆரோக்கியம் பற்றிய தகவல்களை வழங்குவது. அதனால் இன்று மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் பற்றிய தகவல்களை வழங்குகிறேன். இரண்டும் ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடையவை. மலச்சிக்கலை சரி செய்யுங்கள், பைல்ஸ் இருக்காது. மலச்சிக்கலை சரி செய்யுங்கள், பைல்ஸ் சரியாகிவிடும். நன்றி. உங்களை சந்திக்கிறேன்.